subject name internet and its applications. இந்த சப்ஜெக்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் கம்ப்யூட்டர். வாட் இஸ் கம்ப்யூட்டர்? A computer is a electronic device or electronic machine that receive input, store and output. The input give user instruction and process they give correct output. A computer is a machine to give the input and to get the correct full output. A computer has 3 components: hardware, software, people. சிம்பிளாக சொல்லணும்னா கம்ப்யூட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு மிஷின். அதாவது ஒரு யூசர் செய்யக்கூடிய வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் அதெல்லாம் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான், ஓகேங்களா. அது ஒரு மிஷின், ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு ரொம்ப வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால தான் நம்ம வாஷிங் மிஷினை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு, மிக்ஸி எல்லாமே ஒரு மிஷின் தான், ஓகேங்களா. அதாவது ஒரு ப்ரோக்ராமாக அசம்பிள் பண்ணி அதுக்கு டேட்டா கோட் பண்ணி அதை எக்யூப்மெண்ட் மூலயமா நமக்கு யூசருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. The equipment associated with a computer system is called hardware. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் ஹேஸ் 3 components: ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பீப்புள். ஹார்ட்வேர் அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரோட எக்யூப்மெண்ட்ஸு. சாஃப்ட்வேர் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இல்லை செட் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது செட் ஆஃப் ப்ரோக்ராம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா செட் ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. அதாவது ஒரு ஹார்ட்வேர் ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நாம்ளே கோட் பண்ணி அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இதான் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம் ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு a computer systems require 4 main components. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட் அண்ட் ஸ்டோரேஜ். ஃபஸ்ட்டு இன்புட் டிவைஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம டேட்டா இன்புட்டாக கொடுக்குறோம். அதை கம்ப்யூட்டர் கேன் யூஸ் பண்ணி நமக்கு டேட்டா சென்ட் பண்ணும். யாருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். அந்த ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்க்கு சென்ட் பண்ணி, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் நம்மளுடைய கால்குலேஷன்ஸு, டெரிவேஷன்ஸு எல்லாமே கால்குலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். அது கால்குலேட் பண்ணி அது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அவுட்புட் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணும். அது அவுட்புட் டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நமக்கு யூசருக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் there are 2 types of டேட்டாஸ் இருக்குது. அரித்மெட்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல்ஸ் ஆப்ரேஷன்ஸு. 2 types of ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் கால்குலேஷன்ஸு, அதாவது லைக் அடிஷ்னல், சப்ராக்ஷன், ஸ்கொயர், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எப்படி அடிஷன் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி வரும். அதாவது ஈக்குவலு, நாட் ஈக்குவல், ஈக்குவல், நாட் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் அப்படின்ற மாதிரி ஈக்குவாலிட்டிஸ் வரும். இதான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸு. பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். என்னென்ன பேசிக் பார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் மெமரி. Input unit. What is input units? Device like keyboard, mouse, light pen, trackball எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு input unit that are used input data instruction to the computer called input unit. input unitன்றது nothing but ஒன்றும் இல்லை, இது அதாவது நம்ம இன்புட் கொடுக்குறோம்,
அதை வந்துட்டு சிஸ்டம் பார்த்தீங்க யூஸர் வந்து இன்புட் வந்து கொடுக்குறாங்க, சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. அதில் இன்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மவுஸுன்றது ஒரு இன்புட் டிவைஸ் தான், கீபோர்டுன்றது ஒரு இன்புட் டிவைஸ், லைட் பென்ன்றது ஒரு இன்புட் டிவைஸ், ட்ராக் பால் எக்ஸட்ரா. ஓகேங்களா, நிறைய இன்புட் டிவைஸ் வந்து இருக்குது. அவுட்புட் யூனிட்னா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அவுட்புட் டிவைஸ் இருக்கோ அது எல்லாமே அவுட்புட் யூனிட். டிவைஸ் லைக் பிரிண்டர் அண்ட் விஷுவல் டிஸ்பிளே, அதாவது நம்ம என்னென்னலாம் வந்து விஷுவலாக டிஸ்பிளே பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்புட் டிவைஸில் வரும். பிரிண்டரு, ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்புட் டிவைஸில் வரும். தட் ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு தி யூசர் டிசையர் ஃபார்மேட் அண்ட் கால்டு அவுட்புட் யூனிட். அதாவது இன்புட் கொடுக்குற அதை டேட்டாவை கேதர் பண்ணி நமக்கு வந்து விஷுவலாக டிஸ்பிளே பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்து கெட் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட் இஸ் த ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஓகேங்களா. அதாவது கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ட் த்ரூ தி கண்ட்ரோல் யூனிட். கம்ப்யூட்டர் வந்து டேரெக்டாக வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டை வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா நல்லா இது ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். தி பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான். இது வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா கால்குலேஷன்ஸும் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராமாக வந்து அசம்பிள் பண்ணி ரன் பண்ணக்கூடிய ஒரே இடம் பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான். சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா மேத்தமெட்டிக்கல்ஸ் கால்குலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுறது இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான். லாஸ்ட்டு மெமரிஸு, ஆல் த இன்புட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா டு ப்ராசஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த மெமரிஸ். அதாவது பார்த்திங்கன்னா மெமரிஸில் தான் வந்துட்டு எல்லா டேட்டாவும் வந்துட்டு டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா மெமரிஸ். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரிஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா செகண்டரி மெமரிஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு, கம்ப்யூட்டரோட ஸ்பீடு 3 or 4 மில்லியன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் per செகண்ட். அதாவது யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, யூஸர் வந்து தன்னுடைய வேலையை பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் டைம், அதாவது இன் பிட்வீன் 1 hour இல்லை 2 hours தான் டைம் எடுத்துகிட்டு செய்ய முடியும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூஸர் வந்து டயர்ட் ஆகிடுவீங்க. இதே கம்ப்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்துட்டு ஃபாலோ பண்ணும். 3 or 4 மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து per செகண்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும். நெக்ஸ்ட் அக்யூரசி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி. எரர்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு அக்கர் ஆகாது. தென் நெக்ஸ்ட்டு ரிலையபிலிட்டி. கம்ப்யூட்டர் கேன் கேரியர் அவுட் தி டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வித்தவுட் எரர். ஓகேங்களா. கரெக்டான ரிலேபிலிட்டியாக இருக்கும், எந்த எரரும் வந்து அக்கர் ஆகாது. கம்பேர் டு ஹியூமன் கம்பேர் பண்ணக்குள்ளே கரெக்டாக வந்து ரிலேயபிளாக இருக்கும். நம்ம செய்கிற ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா, சான்ஸ் இல்லை. பட் ஆனால் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ஒர்க்கை ஃபாலோ பண்ணும்போது அது வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வெர்சாலிட்டி அப்படின்னா a computer can carry wide range of work data entry the mathematical calculations. நம்ம பிரெயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் லேக் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இதே கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து லேக் ஆஃப் என்ட்ரியை ஃபாலோ பண்ண முடியும். த லாஸ்ட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. கம்ப்யூட்டர் கேன் ஸ்டோர் எ வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். இதே நம்ம மைண்டில் பார்த்திங்க அப்படின்னா the 1 or 2 datas இல்லை ஒரு 10 datas இல்லை ஒரு 100 datas தான் வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். then different between the human being and computers. This is character of computer.